ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் எப்பவுமே கேட்பாங்க, எப்படி நம்மளோட மனசுக்குள்ள இருக்கிற இன்னர் கான்ஃப்ளிக்டை நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது. அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். நம்ம யூஸ்வலாகவே ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிறது நினைச்சாலே செய்யணுமா வேண்டாமாங்கிறதுக்கு நம்ம மனசுலேயே ஒரு போர் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியம் இந்த 3 விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட சிந்தனைகள், ரெண்டாவது அந்த சிந்தனைகள்லேருந்து உங்களோட வர வார்த்தைகள், அந்த வார்த்தைகள்லேருந்து உங்களோட செயல்கள், நீங்கள் செய்கிற வேலைகள். ஸோ உங்களோட தாட்ஸ், உங்களோட வேர்ட்ஸ், உங்களோட ஆக்ஷன், இந்த 3மே சேர்ந்து நீங்கள் ஒரு வேலையை செஞ்சீங்க அப்படிங்கிறதுனா உங்களோட இன்னர் கான்ஃப்ளிக்ஸை உங்களால் ஜெயிக்க முடியும். அப்படி நீங்கள் செய்யலை அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக இந்த இன்னர் கான்ஃப்ளிக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சப்போஸ் நான் ஒரு டயட் ப்ரோக்ராமுக்கு போகிறேன், நான் ஸ்வீட் சாப்பிட போகிறது கிடையாது அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக என்னோட மனசு நான் ஐயோ நான் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது யோசிக்கிறேன். என்னோடய வார்த்தையாலும் இல்லைன்னா நான் ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுங்கிறது சொல்கிறேன். ஆனால் ஒரு ஸ்வீட்டை பார்த்த உடனே என்னோட கை என்ன செய்யறது, போய்ட்டு அந்த ஸ்வீட்டை எடுத்து வாயில் போட்டுடுறது. அப்படின்னா என்ன ஆகும்? நான் யோசித்தேன், நான் சொன்னேன், நான் செய்யலை, நான் அதை காமிக்கலை. ஸோ நிறைய வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3த்துலேயுமே ஒரு ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறதுனா நம்மளால் அந்த இன்னர் கான்ஃப்ளிக்டை ஜெயிக்கவே முடியாது. ஸோ நீங்கள் ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன ஸ்டெப்ஸை எடுத்து உங்களோட பிலீஃப் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணினீங்கன்னா உங்களோட இன்னர் கான்ஃப்ளிக்டை கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நீங்கள் நல்லதே யோசிப்பீங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே பேசுவீங்க. ட்ரை பண்ணி